48 அரியர் வச்சுட்டு அங்கே தாதா டிராகனுங்கிற பேரில் ஒரு குட்டி தாதா மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அவர் அந்த கல்லூரியிலேருந்து வெளியில் வந்த பிறகு என்ன கஷ்டப்பட்டாரு, அவர் வாழ்க்கையில் முன்னேறினாரா, தவறுகள் செய்தாரா, தவறுலேருந்து திருத்திக்கிட்டாரா, என்ன மாதிரி இன்னைக்கு மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இந்த சமூகம் எப்படி பார்க்குறாங்க, என்னென்ன பித்தலாட்டங்கள் நடக்குங்கிறத ரொம்ப அதாவது கலகலன்னு போனால் கூட கடைசியில் கருத்து ஒரு முக்கியமான மெசேஜ் திருந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படைப்பை ஓ மை கடவுளைக்கு அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து கொடுத்துருக்காரு. எனக்கு என்னமோ இந்த படத்தை கதையை கேட்ட பிறகு தான் பிரதீப் ரங்கநாதன் விஜய் ஒரு படத்தை இயக்க வேண்டிய பெரிய வாய்ப்பு அவருக்கு வந்தது. நான் இப்போதைக்கு டைரக்ட் பண்ண விருப்பம் இல்லை, நான் படத்தில் நடிக்க போகிறேன், நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் அதில் தான் பண்ணுவேன்னு விஜய் படத்தை வேண்டாம் நிராகரிச்சிருக்காரு. அந்த அந்த கேரக்டருக்கு பிரதீப் சொல்கிற அட்வைஸ் இருக்கிற ஒழுங்காக படிடா அப்படின்னு. ஒழுங்காக படிடாங்கிறது இப்போ சொல்லும்போது உனக்கு எரிச்சலாக இருக்கும், எனக்கு இப்படி தான்டா சொன்னாங்க அப்படிங்கிறத அவன் சொல்லும்போது இது அவங்களுக்கு பிரதீப் கதாபாத்திரத்தின் மூலமாக அஸ்வத் மாரிமுத்து எல்லா மாணவர்களுக்கும் சொல்லியிருக்காரு. அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்துக்கும் டிராகனுக்குமான சில விஷயங்கள் ஒரு ஒன்லைனாக ஒன்றா ஒருமையாக இருக்குது. முழுக்க இந்த டிராகன் படம் அதை மற்ற எல்லா படங்களையும் விட ஒரு நல்ல ஒரு கதை உள்ள படமாக, எல்லா பெற்றோர்களுக்கும் பிடிக்கிற படமாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் இனி அடுத்த காலகட்டங்களில் வரக்கூடிய திரைப்படங்கள் மூலமாக அவருடைய பிரதீப்புடைய உயரம் வேறு ஒரு இடத்துக்கு மாறும். அது தனுஷுக்கு மிகப்பெரிய போட்டியாக நின்னாலும் நிற்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. வணக்கம் தேனிக்கண்ணன். அதாவது அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கையாடு லோகர், அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்க படம் டிராகன். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு முதல் படத்திலேயே அதிக கவனத்தை ஏற்படுத்தின ஒரு பெரிய படைப்பாளி அப்படின்னு பார்த்தா அது பிரதீப் ரங்கநாதனாக தான் இருக்கும். திரும்ப அந்த படம் லவ் டுடே படம் பெரிய வெற்றி பெற்ற பிறகு வந்திருக்க இந்த படம் ஒரு இளைஞர்களை கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்களை பற்றின ஒரு படம். இன்றைக்கு முக்கியமாக அது இப்படியான ஒரு படம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையை இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா சமீப காலமாக கல்லூரியில் நடக்கிற பெரிய இந்த கல்ச்சுரல் கொண்டாட்டங்கள், அப்புறம் கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் ஏறி கொண்டாடுவது, இதெல்லாம் அதுக்கு பிறகு அவங்களுக்கான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு கல்லூரியில் ரூட்டு தலை அப்படின்னு இருக்கிறவங்க மாணவர்கள் அவங்க கல்லூரியில் என்ன மார்க் வாங்கினாங்கன்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அவ்வளவு அரியர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அப்படியான மாணவர்கள் 2-3 கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடி போனால் அவங்க என்னவா மாறி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிராகன் படத்துடைய முக்கியமான அடித்தளமான ஒரு கதை. நீங்கள் நல்லா சொன்னீங்க. கமர்ஷியல் படமாக இருந்தாலும் நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அந்த ஹீரோ படிக்கிறாரு, 48 அரியர் வச்சுருக்காரு. 48 அரியர் வச்சுட்டு அங்கே தாதா டிராகனுங்கிற பேரில் ஒரு குட்டி தாதா மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அவர் அந்த கல்லூரியிலேருந்து வெளியில் வந்த பிறகு என்ன கஷ்டப்பட்டார், அவர் வாழ்க்கையில் முன்னேறினாரா, தவறுகள் செய்தாரா, தவறுலேருந்து திருத்திக்கிட்டாரா, என்ன மாதிரி இன்றைக்கி மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இந்த சமூகம் எப்படி பார்க்குறாங்க, என்னென்ன பித்தலாட்டங்கள் நடக்குங்கிறத ரொம்ப அதாவது கலகலன்னு போனால் கூட கடைசியில் கருத்து ஒரு முக்கியமான மெசேஜ் திருந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படைப்பை ஓ மை கடவுளைக்கு அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து கொடுத்துருக்காரு. ஓ மை கடவுளுக்கு அப்புறம் அவருக்கான அஸ்வத் மாரிமுத்துக்கான படம் இதுவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆழமான ரொம்ப திருப்பங்களோட உள்ள கதை தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நாளாச்சு. எல்லாருமே ஒன்லைனை வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து சில பல படங்களை பார்த்து படம் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் ஒரு டெப்த்தான ஒரு கதை கொடுத்தா, அதாவது ஒரிஜினல் கதை, வேறு எந்த படத்துலையும் திருடலை, வேறு எந்த காட்சியையும் வசனத்தையும் அஸ்வத் மாரிமுத்து எங்கேயுமே எடுக்க கிடையாது. முழுக்க ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிராகன் படம் ஒரு நல்ல உதாரணம். அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரே ஓமை கடவுளைக்கு அப்புறம் இத்தனை வருட இடைவெளிக்கு பிறகு அவர் இதை எடுத்திருக்கிறதுனால இந்த கதையில் முழுக்க அவர் நல்லா ஊறி போய் அந்த கதையை எழுதியிருக்காரு. அதனால தான் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு இதை மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரைக்கதை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான திரைக்கதை. முதல் லேயர் இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களுடைய காதல் அப்படின்னு போகுது. 2வது லேயர் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்ச பிறகு ஒரு என்ன கஷ்டப்படுதான்னு போகுது. 3வது ஒன்று வருது. அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் போய் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வேலை பார்க்குறாரு, அதில் என்ன கற்றுக்கிட்டாரு அப்படின்னு வருது. இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு என்ன சொல்லுவாங்க,
ஒரு திருப்புமுனை வச்சிருக்காரு. எந்த காலேஜ்லையும் எந்த கதையிலையும் இல்லாத அளவுக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தன் 48 அரியர் வைக்க திருப்பியும் கல்லூரிக்கு போறான். அங்க அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இதெல்லாம் வந்து தமிழ் சினிமால வராத ஜானர். ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி காதல் போஸ்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல ரஃப்பா ஒரு மாரி போகுது. 2வது ஒரு மாரி ஸ்வீட்டா போகுது. நட்பு. இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நண்பனா இருக்கவன் கொஞ்சம் கெட்டவனா இருந்தா கூட, தவறான பழக்கவழக்கம் இருந்தா கூட, என்ன அளவுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க, எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க, கடைசியில அவங்க வந்து எந்த அளவுக்கு மாறுதாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு திரைக்கதையா குடுத்திருக்கிறாரு இயக்குனர். எனக்கு என்னமோ இந்த படத்தை வந்து கதை கேட்ட பிறகு தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து விஜய் படத்தை ஒரு படத்தை இயக்க வேண்டிய பெரிய வாய்ப்பு அவருக்கு வந்தது. அந்த வாய்ப்பவே நான் வந்து டைரக்ட் பண்ண இப்போதைக்கு டைரக்ட் பண்ண விருப்பம் இல்ல. நான் வந்து படத்துல நடிக்க போறேன். நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் அதுல தான் பண்ணுவேன்னு விஜய் படத்தையே வேண்டாம்னு நிராகரிச்சிருக்காரு. அப்படி நிராகரிச்சதுடைய வேல்யூ என்னங்கிறது இந்த படத்த பத்தி படத்த பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்போ சமீபத்தில வெளியா இருக்க நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் படத்துலயும், இந்த படத்துலயும் ஒரு ஒரே ஒரு சீன் இருக்கு. ஒரே ஒற்றுமையான ஒரே காட்சி இருக்கு. என்ன என்னன்னா, மாரி? ம். 2 பேரும் காதல் பிரேக்கப் பண்ணிட்டு அவங்கள சந்திக்கிறாங்க. ம். இல்லையா? ம். உண்ம, உண்ம. அவங்கள சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு அந்த படத்துல தனுஷ் இயக்கியிருக்க படத்துல வந்து, அந்த பெண்ணுக்காக அனிகாவுக்காக அவங்க ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ம். ஆனா இந்த படத்துல ஒரு எக்ஸ் லவ்வரே ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாரி இல்லையா? ஒரு கதை. இது வந்து எப்படி ஒண்ணா கோயின்சிடென்ட்டா வந்ததுன்னு தெரியல. ஆனால் இந்த படம் இந்த அஸ்வத் எடுத்திருக்கிற கதை வந்து நிச்சயம் அது வந்து ஒரே ஒரு வேறு வேறு வேரியேஷன்ல வேறு வேறு முகங்களையும் பிரதீப் ரங்கநாதனுக்கு காட்டியிருக்கு. அதுல வந்து ரொம்ப ராட்சசனா நடிச்சிட்டாரு. பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இவர் ஒரு எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் இப்படி ஒருத்தன் வந்து ஒருத்தன் நான் சொல்றது வந்து ரொம்ப உரிமையில சொல்றேன். பிரதீப் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பை வந்து பிரதீப் கொடுத்துருக்காரு. அது யங்ஸ்டர்ஸை உண்மையிலே அவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து எல்லா கல்லூரி நம்ம வந்து இதுக்காக இல்லை, ஒரு நல்ல கதையுள்ள படத்தை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் சொல்கிறோம். இந்த கதையை வந்து எல்லா கல்லூரி மாணவர்களும் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் எதிர்பார்ப்பு மாத்திரம் இல்ல. விமர்சனங்கள் வந்தது. குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா, அந்த படம் வந்து டானுடைய இன்னொரு சாயல் மாரி இருக்கு அப்படின்னு நெறைய விமர்சனம் வந்தது. அப்புறம் பிரதீப் ரமணா மேல இன்னும் பெரிய விமர்சனம். நீங்க தனுஷ் மாரியே இருக்கீங்கன்னு. அந்த 2 பிம்பங்களையும் இந்த படம் வந்து உடைச்சுட்டு. டான் மாரியும் இல்ல, அவர் தனுஷ் மாரியும் நடிக்கல. இன்னும் சொல்லப்போனா நீங்க சொன்ன மாரி தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோ கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பிரதீப்ப சொல்லலாம். சின்ன சின்ன சீன்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு தடவ வந்து வீட்ல வந்து சும்மா இருந்துட்டு நண்பர்கள் வரையில ரீல்ஸ் போடுவாரு. ஒரு லுங்கி கட்டிட்டு. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து காதலிட்ட வந்து பாம்பே, சென்னை, வேலூர்னு தவிக்கிற சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து கௌதம் மேனனுக்கும் அவருக்கான சீனு. மிஸ்கின் அந்த கல்லூரி பிரின்சிபலா வரக்கூடிய மிஸ்கினும் அவருக்கான அந்த டக்கப் இது சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு தடவ உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா மாரி குதிப்பாரு. அந்த சீன்லாம் தியேட்டர்ல அவ்வளவு கைத்தட்டல். நல்ல அவ்வளோ ஹீரோ. கைத்தட்டல. 2வது அந்த இவர் பிரதீப் இருந்த இடத்துல டிராகன்ங்கிற அந்த இடத்துல இருந்த இடத்துல இன்னொரு குட்டி டிராகனா அந்த பையன் ஹயாத்துன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆசிப் தான் இது நல்லா பண்ணியிருக்காரு அந்த தம்பி. நல்லா பண்ணி அந்த அந்த கேரக்டருக்கு ம். பிரதீப் சொல்ற அட்வைஸ் இருக்குல்ல, ஒழுங்கா படிடா அப்படின்னு. ஒழுங்கா படிடாங்கிறது இப்போ சொல்லும்போது உனக்கு எரிச்சலா இருக்கும். எனக்கு இப்படி தான்டா சொன்னாங்க அப்படிங்கிறத அவன் சொல்லும்போது, இது வந்து அவங்களுக்கு பிரதீப் கதாபாத்திரத்தின் மூலமாக அஸ்வத் மாரிமுத்து வந்து எல்லா மாணவர்களுக்கும் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. நீங்க வந்து ரூட்டு தலையா இருக்கலாம், பெரிய லவ்வர் பாயா இருக்கலாம், நீங்க கிளாஸ்ல வந்து பெரிய ஆளா என்னவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க வெளியில காலேஜ் விட்டு வெளியில போனீங்கன்னா, நீங்க என்னவாக போறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அத வந்து இந்த படம் வந்து ரொம்ப இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படமா இந்த டிராகன் படம் வந்திருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பிரதீப்புக்கு அப்பா வரக்கூடிய ஜார்ஜி, அம்மா வரக்கூடிய இந்துமதி. ஒரு வழக்கமான அம்மா, அப்பா கேரக்டர்னா கூட அப்படியே போய் கடைசியில ஒரு 2, 3 டயலாக் சொல்லுவார் ஜார்ஜி. நான் வந்து கீழ விழுந்துட்டேன் கொட்டம்பத்தத்துல என் கால் இதாயிட்டு. நீ விழுந்து கூட நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி. அது நல்ல ஒரு அப்பா அதாவது கேரக்டர். நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறது கரெக்ட். ஆனா யாரையும் வீழ்த்திட்டு அந்த வீழ்த்துறது மூலமாக முன்னேறணும்னு நீ நினைக்கல. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அப்பா ஏத்துக்கிறது இருக்குல்ல. அது வந்து உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு காட்சி. படத்துல இந்த மாதிரி நிறைய சீன்ஸ், நிறைய ட்விஸ்ட் நம்ம சொல்லக்கூடாது. படம் பார்க்குறவங்களுக்கு அத பார்த்துக்கட்டும். அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டோட திருப்பங்களோட இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கடந்த 4 வருடங்களாக இப்படியான ஒரு டெம்போ நல்லா டைட்டான ஒரு ஸ்டோரியோட ஒரு படம் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. அந்த படத்துல 2 ஹீரோயின்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அனுபவா பரமேஸ்வரன் கல்லூரி மாணவி வராங்க. 2வது வந்து கையாடு ரோஹர் வந்து ஒரு தொழிலதிபர் கே.எஸ். ரவிக்குமாருடைய மகளா வராங்க. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கவர்ச்சியா அந்த மாரி இருந்தாவு. அனுபமா வந்து நடிப்புல இதையும் 2மே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கான என்ன சொல்லுவாங்க, ஒரு வந்தமா, போனமா, மரத்த சுத்துனமா இல்லாம, ஒரு முக்கியத்துவம் குடுத்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் விஜய் சுத்து நண்பரா வந்திருக்காரு. அவங்க டீமு, அவங்க ரூம்ல பண்ணது அமர்க்களம், அவங்க வந்து அந்த ஏர்போர்ட்ல வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வர சீனு, பேசக்கூடிய டயலாகு எல்லாமே இன்றைய ஜெனரேஷனுக்கு கூட ஒட்டி போற மாரி வந்து அசோக் மாரிமுத்து வந்து அது அருமையான ஒரு திரைக்கதையும், காட்சி அமைப்பும் வச்சிருக்காரு. நம்ம வந்து இப்போ படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பேசிட்டோம். நீங்க அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கும், இந்த டிராகன் படத்துக்கும் உள்ள நீங்க கம்பேரிசனா நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த திருமண ஏற்பாடு மிகப்பெரிய பணக்கார வீட்டு திருமணத்தவே ம். அவன் எப்படி கதாநாயகன் இழக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கேயும் இருக்கு. அங்க என்ன இருக்கு? அதுவும் அதே தான். அங்க எப்படி அந்த ம். திருமணத்தை இழக்கிறாரு, விடுறாரு, அவரா தவிர்க்கிறாரு அப்படிங்கிறத அது ஒண்ணு இருக்கு. அங்கேயும் நண்பர்கள் வந்து உதவுறாங்க. உதவுறாங்க. நண்பர்கள் அடிக்கிற லூட்டி வந்து ரொம்ப ரசிக்கிற மாரி இருக்கு. டிராகன் படத்துலயும் அதே மாரி கல்லூரி நண்பர்கள் வந்து வேலைக்கு போகாம இருக்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கு எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு, அவர் செய்ற சேட்டைகளையும், துயரங்களையும் தாங்கிக்கிட்டு, அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட்டி டிராகன் வந்தபோது, "ஏன்டா ஒருத்தனவே எங்களால சமாளிக்க முடியல. இன்னொருத்தன் வேற வர்றான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்த அடிக்கிறாங்க. ஸோ இப்படியாக வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்துக்கும், டிராகனுக்குமான சில விஷயங்கள் வந்து ஒரு ஒன்லைனா போ ஒண்ணா ஒருமையா இருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க இந்த டிராகன் படம் வந்து மற்ற எல்லா படங்களையும் விட ஒரு நல்ல ஒரு கதை உள்ள படமா, எல்லா பெற்றோர்களுக்கும் பிடிக்கிற படமா இது இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. எனக்கு 3 கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு வந்து மிஸ்கின். பிரின்சிபலா வராரு. கொஞ்சம் குண்டா. நெறைய நம்ம நிஜ வாழ்க்கையில பிரின்சிபல் மாரியே அப்படியே போய் கடைசி வரைக்கும் அவரோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவரைக்கும் சமீப கால நடிச்ச படங்கள்ல மிஸ்கினோட நடிப்பும் சரி, அந்த கேரக்டருடைய ஒரு அழுத்தமும் நல்லா இருந்தது. கௌதம் மேனன் ஐடி கம்பெனியினுடைய பிரின்சிபலா நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம சந்திரசேகர் பிக் பாஸ் அருமையான கேரக்டர். அவர் ஒரு தில்லுமுல்லு பண்ணுதாரு. அவருக்கும் அந்த கேரக்டருக்கும் பார்த்தோனே நம்மளுக்கு பிடிச்சிருது. அந்த அளவுக்கு மிக சரியான பாத்திர தேர்வு வந்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமா. மிஸ்கினுடைய கிளைமாக்ஸ்ல மிஸ்கினுடைய நடிப்பும், அவரு அந்த கதாபாத்திரத்த டீல் பண்ற விதமும் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அவருக்கு வந்து இப்படியாக வந்து கொஞ்சம் மேடைகள்ல வாய அடக்கிக்கிட்டு, இது மாதிரியான கதாபாத்திரங்கள வந்து உணர்ந்து அவர் நடிச்சாருன்னா, மக்கள் மத்தியில அவர் நல்ல பேர் எடுக்கலாம். நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மேடையில அவர் பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. நல்ல விஷயத்த பேசிட்டு இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள செய்றது மூலமா ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக பெரிய விருதுகள வாங்கி குவிக்கலாம் மிஸ்கின் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. அத வந்து மிஸ்கின் தொடர்ந்து செய்வாரான்னு பார்ப்போம். கல்லூரி பின்னணியில படம் வந்திருக்கு. அது வந்து பெரிய ப்ளஸ். நெறைய கல்லூரி பின்னணினா ரொம்ப கிண்டல் பண்றது, ரொம்ப இயல்பான இது அந்த மாரி இருக்கும். இது வந்து நிஜத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்கும்? அங்குள்ள மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பிரின்சிபல் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு அரியர்ல என்ன பிரச்சனை? அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுன்னு நெறைய கல்லூரி மாணவர்களுக்கு தங்களுடைய கல்லூரி, தங்களுடைய காதலிகள், அப்புறம் வந்து என்ன கைவிடப்பட்ட காதலிகள், நண்பர்கள், பிரச்சனைகள் அப்படின்னு நெறைய நினைவலைகள வந்து இந்த படம் வந்து கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டுல வந்து திரையுலகத்துல வந்து ம். ஆ தனுஷ் வளர்த்து விட்ட நடிகர்கள், நட்சத்திரங்கள், டெக்னீஷியன்ஸ், ம். இசையமைப்பாளர்கள் நெறைய பேர் இருந்தாலும், அவரே அறியாம அவருக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியா வந்து பிரதீப் ரங்கநாதன வந்து சினிமா வந்து நிறுத்தியிருக்கு. அந்த நேரத்தில வந்து இவர் வந்து ஆக்டிங் வந்து அவர மாரி இருக்குங்கிற ஒரு விமர்சனம் இருந்த போதிலும், இதில வந்து உடைச்சுட்டாரு. உடைச்சுட்டாரு. ம். நான் அப்படி கிடையாது. நான் என்னோட இது வேற அப்படிங்கிறத பிரதீப் காட்டியிருக்காரு. இருந்தாலும், அவர் இனி அடுத்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய திரைப்படங்கள் மூலமாக, அவருடைய பிரதீப்புடைய உயரம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறும். அது வந்து தனுஷுக்கு வந்து மிகப்பெரிய போட்டியா வந்து நின்னாலும் நிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அப்புறம் வந்து படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இசையும், ஒளிப்பதிவும். லியோன் ஜேம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிம்பு பாட்டு பாடியிருக்காரு. "ஏன்டி என்னை விட்டு போனன்னு" ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டாம்பு. அத கரெக்ட்டா அந்த இடத்துக்கு சிம்பு பாடுனது, அந்த சிச்சுவேஷன், அந்த காட்சி அமைப்பு ரொம்ப அருமையா வந்திருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. லியோ ஜோன்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவா, சத்தம் அதிகம் இல்லாமல், ம். ரொம்ப மைல்டா பேசுற டயலாக்கள் புரியிற மாதிரியும், அந்த கதாபாத்திரத்த நம்ம உன்னிப்பா கவனிக்கிற மாரியும் மியூசிக் பண்ணியிருக்கிறதுக்கு உண்மையில அவருக்கு பாராட்டுகள். ஏன் அப்டின்னா, சமீப காலமா வந்திருக்க திரைப்படங்களுக்கு வந்து ஆ சத்தம் அதிகமா இருக்கு அப்டிங்கிற ஒரு பொல்யூஷன் ஆ
அதாவது சவுண்ட் பொல்யூஷன் வந்து அதிகம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடிஞ்சது. சொல்லப்போனால் ஒரு படத்தில் வந்து அதோட வால்யூமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அதோட வால்யூமை குறைத்து வைக்கக்கூடிய சூழலுக்கு வந்து அந்த படம் தள்ளப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் வந்து சவுண்ட் அதிகமாக வச்சாதான் மியூசிக் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு இருக்கிற சில வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரெண்டு படமும் உடைச்சிருக்கு. என்ன, நீக் படமும் உடைச்சிருக்கு, இந்த டிராகன் படமும் உடைச்சிருக்கு. ஏன்னா 2 பேரும் ரொம்ப அருமையாக, லியோன் ஜான்ஸ் வந்து ரொம்ப அருமையாக உணர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து அந்த லவ் சாங் ஒன்று, காதல் பாடல் ஒன்று வரும். அது வந்து ரொம்ப அந்த கண்கள் இரண்டால் அந்த அந்த ரீதி கவுள ராகத்தில் வந்து அந்த பாட்டு இருக்குது. அதுதான் உண்மை. ஏன் அதை வந்து நமக்கு உடனே பிடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த ராகம் வந்து அடிக்கடி சினிமாவில் கேட்க முடியாத ஒரு ராகம். அதனால அதில் பாடலில் வந்து இதை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு படம் வந்து ஓடி பல கோடி கலெக்ஷன் வந்த பிறகு தான் அந்த கூட்டணி அடுத்து படம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து காலையிலே தயாரிப்பாளர் வந்து அறிவிச்சிட்டாரு, இதே கூட்டணி பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் ராமபத்தில் ஏஜிஎஸ் படம் பண்ண போகுது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதுலேருந்து தெரியுது வந்து படம் வந்து அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் பெரிய லாபம் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த படம் ஏஜிஎஸ்க்கும் பெரிய வெற்றி படம், அஸ்வத் மாரிமுத்துக்கும் வெற்றி படம், பிரதீப் ரங்கநாதனுக்கும் வெற்றி படம். தமிழ் சினிமாவும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் வந்து மதகஜராஜா, குடும்பஸ்தனுக்கு பெரிய அளவில் வந்து வெற்றி இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்தது. இந்த வாரம் வந்திருக்கிற நீக்கும் டிராகனும் வந்து வெற்றி படமே வந்து தேட்டரில் வந்து கூட்டத்தையும் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வந்து மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு படத்தை கதையை எடுத்தோம், ஏதோ ஒரு மாதிரி கதை பண்ணோம், ஒரு மியூசிக் பண்ணோம், எப்படியாவது ரெட்டையர்த்த வசனம் பேசுவோம், கிளாமரை காட்டி படத்தை ஓட்டுவோம், இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனநிலை இருக்கிற இடத்துல ஒரு நல்ல படம், அதாவது சோசியல் கான்சியஸோடு இருக்கிற இன்றைக்கு மாணவர்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு சிறை இருக்குது. ஆனால் மாணவர்களுக்கு நீங்கள் தண்டனையே கொடுக்க முடியாது, அவங்களுக்கு அறிவுரையும் சொல்ல முடியாது. அறிவுரை சொன்னால் பூமர்னு சொல்லிடுவாங்க. அதையும் அந்த படத்தில் அவர் வச்சிருக்காரு. ஆனால் ஒரு திரைப்படத்தின் மூலமாக மாணவர்கள் வந்து எப்படி தங்களுடைய அந்த கல்லூரி காலகட்டத்தை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டிராகன் படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உதாரணமாக வந்திருக்கு. அதுக்கு வந்து உண்மையிலே இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுக்கு உண்மையிலே பாராட்டுகள். ஏதோ ஒரு படத்தை காண்பித்து ஜல்லி அடிச்சுட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இடத்துல வந்து ஒரு அருமையான கதை சொல்லி ஒரு படத்தை எடுத்திருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அவருடைய படம் வந்து என்னவா எடுக்க போகிறார் அப்படிங்கிறது இப்போவே நமக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.